என்ன குழந்தைங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? நான் அதான் உங்க சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? ஒரு ராஜா கதை தான் பார்க்க போறோம். இந்த ராஜா தன்னுடைய படை வீரர்களை எல்லாரையும் ஒன்னா சேர்த்துட்டு பக்கத்து நாட்டு மீது படையெடுக்க போனாரு. அவருடைய நாட்டுல இருந்து கிளம்பி இன்னொரு நாட்டுக்கு போய் சேர்றதுக்கு மாலை நேரம் வந்துடுச்சு. அதனால இதுக்கு மேல போக முடியாது அப்படின்றதுக்காக அங்கே கூடாரங்களை அமைச்சு எல்லா வீரர்களையும் தங்க வச்சாரு. அப்ப எல்லா வீரர்களுக்கும் சாப்பாடு வேணுமா? அதுக்கு இவங்க கூடயே ஒரு சமையல்காரனும் வந்திருந்தான். அந்த சமையல்காரன் கிட்ட எல்லாருக்குமான உணவை செய்ய சொல்லி ஆணை வந்தது. அவன் எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சு உணவு தயாரிக்கிறதுக்கு தயாரானான். அப்ப பார்த்தா உப்பு மட்டும் இல்ல. என்ன உப்பு மட்டும் இல்லையே, என்ன பண்றது? உப்பு இல்லாம சமைக்க முடியுமா? உப்பு இல்லாம சமைக்க முடியாதுல்ல. அதனால சரி அரசர்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு அரசர்கிட்ட சொன்னா, அரசே இந்த மாதிரி உப்பு மட்டும் இல்ல, உப்பு வாங்கணும் அப்படின்னு சொன்னான். உடனே அரசர் சொன்னாரு, சரி இங்க பக்கத்துல இருக்கிற ஊர்ல போய் விலை என்னன்னு விசாரிச்சுட்டு சரியான விலைய கொடுத்து உப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. 1 ரூபா கூட குறைவாகவும் இருக்கக்கூடாது, 1 ரூபா கூட அதிகமாகவும் இருக்கக்கூடாது. சரியான விலை என்னன்றத கேட்டுட்டு நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. இந்த சமையல்காரன் கேட்டான், அரசே நம்மளுடைய நாடு நல்ல வளமான நாடு, நம்ம கிட்ட இருக்கிற பொருட்கள் நம்ம கிட்ட இருக்கிற ரத்தினங்கள்லாம் ரொம்ப விலைறது. அப்படி இருக்கும்போது ஒரு உப்பு வாங்கும் பொழுது எதுக்காக 1 ரூபா குறையவும் கூடாது 1 ரூபா கூடவும் கூடாதுன்னு சொல்றீங்க? 1 ரூபா கூடி கொடுத்தாலும் சரி நம்ம குறைஞ்சிட போறது இல்லைல்ல அப்படின்னு சொன்னான். அரசர் உடனே பார்த்தாரு. அரசருக்கு கோபம் வந்துடுச்சு. அரசர் கோபமா அவனை பார்த்து சொன்ன, ஒரு காசு தானே அப்படின்னு அலட்சியமா இருக்காத, ஒவ்வொரு காசும் முக்கியமானது. இந்த ஒரு காசு தானேன்ற அலட்சியத்தினாலதான் நீ சமயக்காரனா இருக்க, நான் அரசனா இருக்கேன். பணமா இருந்தாலும் சரி பொருளா இருந்தாலும் சரி எதுலையுமே அலட்சியமா இருக்க கூடாது அப்படின்னு சமையல்காரனை கோச்சிக்கிட்டாரு. அப்பதான் சமையல்காரனுக்கு புரிஞ்சது, அரசர் இவ்வளவு பொறுப்பா நாட்டை வழி நடத்துறதுனாலதான் அவர் அரசரா இருக்காரு, நம்மளுடைய நாடு செழிப்பா இருக்கு அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சது. 1 ரூபா குறைவும் இல்லாம 1 ரூபா அதிகமும் இல்லாம அவன் சரியான விலை கொடுத்து விசாரிச்சு உப்பு வாங்கிட்டு எல்லாருக்கும் சமைச்சு சாப்பாடு கொடுத்தான். சரி, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எப்பயுமே உதாரித்தனமா இருக்கக்கூடாது. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பணமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளை வாங்குறதா இருந்தாலும் சரி, விசாரிச்சு அதுக்கான சரியான தொகையை கொடுத்து வாங்குறது அவசியமானது. உதாரித்தனமா அதிகமாகவும் கொடுக்க கூடாது, அடுத்தவங்க வருத்தப்படுற மாதிரி குறைவாகவும் கொடுக்காம அதுக்கான நியாயமான விலையை கொடுத்து நாம எந்த ஒரு பொருளையும் வாங்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி குழந்தைங்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமா போய் தூங்குங்க. நாளைக்கு வேற ஒரு கதையோட பார்க்கலாம். டாடா, நான் போயிட்டு வரேன்.